சி அசோக், கிளாத் என்னோடது, டிசைன்ஸும் பிராண்டும் உன்னோடது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ப்ராடக்டா மாத்தி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து பாப்புலர் ஆக்குறதுக்கு மினிமம் 5 years ஆகும். அஃப்கோர்ஸ். அதனால தான் சொல்றேன், அக்ரிமெண்ட் போட்டுரு. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணு, நான் இப்போ வரேன். என்ன அசோக் சார் இந்த நேரத்துல கால் பண்றாரு? ஹலோ சார். ஹாய் அபி, தூங்கிட்டீங்களா? இல்ல சார். ஓகே, ஒரு பிளேஸ் சொல்கிறேன், உடனே கிளம்பி வர முடியுமா? சார் இப்போ வா. ஆமாம் அபி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஜஸ்ட் 20 minutes. ஒரு முக்கியமான மீட்டிங் இது, முடிச்சோன்னே கிளம்பிடலாம். சார் சார் அது வந்து சார், அதை நாம நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்துக்க முடியாதா சார்? ஏன் அபி, எனி ப்ராப்ளம்? ஆமாம் சார், வீட்டில் தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கூட ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். அப்போது நீங்கள் வர முடியாது அதானே? ஆமாம் சார். ஓகே, நான் வரேன். சார் நீங்களா? இப்போ வா. யா, 15 minutes, I'll be there. சார் இல்ல நான் வந்து சார். ஹலோ ஹலோ. என்னடா இதுதானே அந்த வீடு? நம்ம சுந்தரமூர்த்தி இங்கே தான் டெய்லி அட்டியை போட்டுட்டு இருக்காப்ல. கணக்கு நோட்டை கண்ணில் காட்டின உடனே நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு டெய்லி இங்கே தான் வராரு. இந்த ஆளை நம்பி எப்படிண்ணே இவ்வளோ காசு கண்ணா குத்திங்க? டேய், இவனை நம்பி பணம் கொடுக்க நான் என்ன முட்டாளா? இவன் பெத்து வச்சிருக்கான மெழுகு சில மாதிரி அபி, அவளை நம்பி கொடுத்ததுடா. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு எனக்காடா காசு கொடுத்த, என்ன நம்பியாடா கடன் கொடுத்த, அதுவும் குடிக்கிறதுக்கு தான்டா கொடுத்த, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அந்த காசை நாயா திருப்பி இல்லைண்ணே, அந்த காசை நாயா சார் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டேய், அதை பைசல் பண்ண தாண்டா இன்னைக்கு வந்திருக்கோம். முடிச்சிடலாம், எல்லா பிரச்சனையும் இன்னைக்கே முடிச்சிடலாம். அண்ணே சூப்பர்ண்ணே, அதுக்காக தான் பிரம்மச்சாரி நோட்டை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் ரேகையை வச்சு கையெழுத்தை வாங்கிடுங்க. அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம், வருஷ கணக்கில் அலைய வேண்டியதாக போயிடும், பார்த்துக்கங்க. நாராயணா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் கூப்பிடும்போது வந்தா போதும், சரியா? சரி அண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவசரப்பட்டு கையை நீட்டுறாதீங்க. அடித்த கடன் அசல் வராதுன்னு பழமொழியே இருக்கு, பார்த்துக்கங்க. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வெயிட் பண்ண, நான் போயிட்டு கூப்பிடுறேன். ஐயோ, போதும் 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 போதும். மாப்பிள்ள. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க? எனக்கு என்ன குறை மாமா, நல்லா திருப்பதியில் இருக்க ஏழுமலையா மாதிரி ஜகஜோதியா இருக்கேன். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு, இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இது நம்ம தெரிஞ்சவங்க வீடு தான். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, வீட்டெல்லாம் பார்த்துங்க, லைட் எல்லாம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த கேப்பில் குடிக்கிறேன் மாப்பிள்ள. பரவாயில்ல, வெளியில குடிச்சு எதுக்கு மானத்துக்கு எடுத்துக்கணும், அதான் உள்ள குடிக்கிறேன் மாப்பிள்ள. உட்காருங்க மாமா, உட்காருங்க மாப்பிள்ள. அப்புறம் மாமா, கிளப்பு பக்கமே வரதில்லை ஏன்? எங்களையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு குலதெய்வத்துக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்களா என்ன? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. பொண்ணு வேலைக்கு போகிறா இல்லையா,
அதான் அங்கே இங்கே சுத்தாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன். கொஞ்ச நாள் சீட்டு கூட விளையாடுறதில்ல மாப்பிள்ள. இன்னும் முதல் மாதம் சம்பளம் கூட வரல. வந்த உடனே நான் வரேன் மாப்பிள்ள. ம் நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். ம் சரி, கண்டிப்பாக கொடுத்துருவியா? வேற ஒன்றும் மாப்பிள்ள, நீங்கள் கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அதுக்கு பயந்து தான் இந்த மாதிரி இடத்துல குடிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் அபிக்கு சம்பளம் வந்துடும். கொடுத்துட்றேன் மாப்பிள்ள. அவ்வளோதானா? மாப்பிள்ள, இல்லை மாமா, என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானான்னு கேட்டேன். ஏன் மாமா, ஒரு சின்ன நோட்டில் கணக்கு காட்டினதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் பழக்க வழக்கத்தை கட் பண்ணுறீங்களே, என்ன மாமா நியாயம்? ஆ, உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? கணக்கு தானே? இருங்க. நாராயணா, டேய் நாராயணா, அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. வண்டியில் இருக்க நோட்டை எடுத்துட்டு வா. நோட்டா? டேய் போடா. என்ன மாமா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்தாங்கண்ணே. மாமா, இதானே மாமா உங்க கணக்கு? இதானே? ஆமாம். மாப்பிள்ள, அண்ணே முதலாளி, என்ன முதலாளி பண்றீங்க? டேய், அவ்வளவுதானே மாமா? எல்லாம் முடிஞ்சுதா? நாளை காலைல கிளப்புக்கு வரலாம்ல நீங்க? ஐயோ மாப்பிள்ள, சூப்பர், நீங்க நன்றி. சூப்பர் மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ளன்னு சும்மா பழக்கத்துக்காக தான் செய்றீங்கன்னு பார்த்தேன். உண்மையான சொந்தக்காரங்க செய்யாத கூட செஞ்சிட்டீங்களே மாப்பிள்ள. ஐயோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மாமா, நீங்க என்ன எப்படி வேணா பார்க்கலாம் மாமா, ஆனா நான் உங்க குடும்பத்துல ஒருத்தனா உரிமை உள்ள சொந்த மாமனை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அபி, ஆ என்ன அபி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? நான் ஓடிலாம் வரலையே. இல்லையே, நீ கிட்டத்தட்ட அந்த வேகத்துல தானே வந்த. அப்பா இன்னும் வரல? இல்லக்கா, இன்னும் வரல. சரி சரி, நீ படி. நீ என்ன பண்ற? நீயும் போய் படிப்போ. போ. ஹாய் அபி. பார்த்து மெதுவாக வரலாம்ல. உள்ள நான் வரலாமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க. ஆனந்தி, இவர்தான் அசோக் சார், எங்க கம்பெனியோட முதலாளி. சார், இவ என் தங்கச்சி ஆனந்தி. ஹாய் சார். ஹாய். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். லாஸ்ட் வீக் அந்த ஃபேஷன் வேர்ல்ட் மேகசின்ல உங்களை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் படிச்சேன் சார். ஹாய் சி. சார், அவன் என் தம்பி அரவிந்த். ஹாய் சார். ஹாய் சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. சார், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? நோ தேங்க்ஸ். ஆனந்தி, நீ உள்ள போய் படி, நான் பாத்துக்கிறேன். அரவிந்த், நீயும் படிக்கணும்ல, போய் படிப்போம். சார், என்ன விஷயம் சார்? என்ன இந்த டைம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்.
நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கிறவரு. திடீர்னு எங்க சின்ன வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒரே பதட்டமா இருக்கு சார். அதான். கமான் அபி, நீங்க கூட தான் பெரிய டிசைனர், எங்க கம்பெனியில் வேலை செய்றீங்கல்ல. சார் நான் டெய்லர் சார். ஓகே, கூல்.